திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். மீண்டும் வாசிப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து, சூழ்நிலைகளை நினைத்து, உங்கள் வாழ்வில் நடக்கிற சில தோல்விகளை நினைத்து நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இந்த திருச்சபை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நமது ஆண்டவரை போல தமது ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒருவருமே இல்லை. ஆமென். சிறந்த மோட்டிவேட்டர்னா நமது ஆண்டவர் தான். ஆமென். சோத்திரம். தொய்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? திடமனதாயிருந்து உங்கள் காரியங்களை நடப்பீங்க, கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார் என்று இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் என்னவென்றால் உத்தம குணம், இன்டெகிரிட்டி. ஆமென். ஆண்டவர் நீதி செய்கிறவர், ஒருபோதும் அநியாயத்திற்கு துணை போக மாட்டார். இந்த வசனத்தின் பின்னணியை நாம் தியானித்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாரோ ஒருவர் யாரோடோ சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ யார் இதை சொன்னார் அப்படி என்றால், யோசபாத் ராஜா தான் ஏற்படுத்தின நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கிய அருமையான ஆலோசனையின் இறுதி வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யோசபாத் ராஜா, அவன் ஸ்தோத்திரம் சிறந்த ஒரு ராஜா. கவனிங்க, இந்த யோசபாத் ராஜா யூதாவின் 4வது ராஜா. இந்த ராஜாக்கள் எல்லாம் ஏன் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, சில நல்ல தலைமைத்துவத்திற்கு வேண்டிய பண்புகள் நமக்கு கிடைக்கும். ஒரு லீடர்ஷிப்னா, ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்? நமக்கு ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை, தொழில், வருமானத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுனால அநேக ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் அலைபுரண்டு ஓடுகிறது. ஸோ இந்த லீடர்ஷிப்பின் நல்ல முக்கியமான உதாரணமாக இதுகளெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. வேதம் சத்திய புஸ்தகம். அல்லேலூயா. இது ஏன் பரிசுத்த புஸ்தகம், சத்திய புஸ்தகம், உண்மையுள்ள புஸ்தகம் சொல்றான்? நாம் அந்த பிழைகளை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ராஜா மிக நல்ல ஒரு சிறந்த ராஜா, ஆட்சி செய்தவன். கிமு 872 முதல் 848 வரை இவன் பதவியில் இருந்தான். கவனிங்க, 22 வருஷம் தனியா ராஜாசனம் இவனுக்கு இருந்தது. 3 வருஷம் தன்னுடைய தந்தையோடு துணை அதிகாரியாக இவர் ஆட்சி செய்தார். கவனிங்க, இந்த யோசபாத் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். யெகோவா நியாயாதிபதி என்பது யோசபாத்தின் பெயருக்குரிய அர்த்தம். அப்போ அந்த இவனுடைய பெயருக்குரிய அர்த்தத்தின்படியே இவன் நீதிமன்றங்களை ஆங்காங்கே ஏற்படுத்தி, நீதிபதிகளை ஏற்படுத்தி, அந்த நீதிபதிகளுக்கு கொடுத்த ஆலோசனையில் கடைசி வரியை நாம் வாசிக்க கேட்டோம். மீண்டும் அந்த வசனம் முழுவதையும் வாசிக்கலாமா? 11ஆம் வசனம் முழுவதையும் வாசிக்க கேட்போம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, உத்தமமா நடந்து என்ன பிரயோஜனம்? எல்லா இடத்திலும் அநீதிகள் தலை தூக்கி இருக்கிறது. இவைகளெல்லாம்
பார்க்கும்போது ஒருவேளை அநீதி நிறைந்த உலகத்தில் நீதி எடுபடாமல் இருக்குமோ என்று உங்கள் இருதயத்தில் கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து உன் உத்தமத்திலே தரித்திரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். ஆமென். ஒருவேளை நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டு வந்திருக்கலாம், பயப்படாதீங்க. உங்கள் காரியத்தில் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆமென். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தமமாய் தொடர்ந்து நடவுங்கள். உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். ஒருபோதும் அநீதி மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற மாதம். உங்களுக்கு துணையாயிருந்து உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர். திடமனதாயிருங்கள். அல்லேலூயா. நியாயாதிபதிகளுக்கு சொன்ன வார்த்தை இன்னொன்று ரொம்ப உணர்ந்து சொல்லியிருப்பார் யோசபாத் ராஜா. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த 2 நாளாகமும் 19:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். பார்த்தீங்களா? பொதுவா நீதிபதிகள் என்ன செய்வாங்க? பரிதானம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டுவார்கள். அப்படித்தானே? நீதியெல்லாம் எடுபடுமா அப்படின்னு வந்திருக்கலாம். இவர் அழுத்தமா சொல்றார், நீதிபதிகளெல்லாம் கூட்டி வைத்து பரிதானம் செல்லாதுப்பா, பரிதானத்துக்கு துணை போகாதீங்க என்று சொல்லி யோசபாத் ராஜா நீதிபதிகளுக்கு வழங்கின அறிவுரையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநீதிகள் நடந்து கொண்டே இருக்கிறதா? அநேக இடத்துல உங்களுடைய நீதி செல்லாமல் போகலாம். பயப்படாதீங்க. உத்தமமாய் தொடர்ந்து நடவுங்கள். உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, யோசபாத் ராஜாவை குறித்து தியானிக்கிறப்ப நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். அவங்க செய்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதன் பின்னணியிலே செயல்படுகிற கர்த்தரையே நமது கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா மனுஷரும் குறைவுள்ளவர்கள். அப்படிதானே? ஸ்தோத்திரம். லீடர்ஷிப்லாம் நம்ம தியானிக்கிறப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணி இப்படியே நடக்கிறாங்க. இல்லை, நல்ல காரியங்களை செய்யணும், கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அதுக்கு தான். ஆனால் இதன் பின்னணியிலே திரைமறைவில் இருந்து செயல்படுகிற கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை
அவரைத்தான் பார்க்கணுமே ஒழிய யோசாபாத் ராஜாவை நாம் மாதிரியாக எடுத்து விடவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கருத்தா இருக்கணும். சரி, இந்த 19ஆம் அதிகாரம் இவர் எப்படி இந்த உணர்வடைந்தார்? இவர் தவறே செய்யலையாங்க. ஒரு பெரிய தவறு செஞ்சார். அந்த தவறை நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் சிறு குறு தொழில் செய்கிறோம், இதிலெல்லாம் இந்த தவறு நம்ம பண்ணிடவே கூடாது. ஏன் பெரிய நஷ்டம் வருது, பெரிய ஏன் தோல்வி வருது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த யோசாபாத் நல்ல ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறான். அவன் செய்த ஒரு பெரிய தவறு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவன் எப்படி இந்த உணர்வடைந்தான், எப்படி இந்த மனதை மாற்றிக்கொண்டான், ரிப்பன்டன்ஸ் இவனுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது, அதை வாசிக்க கேட்போம். இந்த 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோടെ திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. கவனிங்க, அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன், இவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்து விரோதமான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். கவனிங்க, இவன் ஒரு பெரிய ராஜா, ஞான திருஷ்டிக்காரன், ஒரு சாதாரண ஒரு பாமரன். அவன் வந்து ராஜாவுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அதை அப்படியே உள்வாங்கி, கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என் சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று மனம் திரும்பி எழுதின இந்த அதிகாரத்தில் தான் அவன் உணர்வடைந்து அவன் மீதமுள்ள பகுதியை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. கவனிங்க, அனானி தீர்க்கதரிசி, இந்த 2ஆம் வசனத்தில் அநேக பாடங்கள் நமக்கு இருக்கிறது. யார் தீர்க்கதரிசி? தேவஜனம் நல்ல ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யார் தீர்க்கதரிசி அப்படின்னா, மனம் திரும்புதலை யார் மையமாக வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசி. ஆமென். அதை மறந்துடாதீங்க. மனம் திரும்பு, இந்த விஷயத்தில் நீ தவறி இருக்கிற அப்படின்னு இந்த ரிப்பன்டன்ஸை குறித்து யார் வன்மையாக கண்டித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அவர்களை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஒரே கண்டிப்பாகவும் இருக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம கவனிக்கணும். அந்த 2 வசனம் 2, 3 ரொம்ப அழகான வசனங்க. யார் தீர்க்கன், யார் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் நம்ம கண்டுபிடித்து விடலாம். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்க வேண்டும். சும்மா எல்லாரையும் ஊழியக்காரராக, எல்லாரையும் நாம் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் வேதம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இவர் கண்டிக்கிறார். நீ உன் போக்கு சரியில்லை, நீ வந்து கூடாத நட்பு கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் பகைக்கிறவர்களோடு உனக்கு ஏன் நட்பு அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு துன்மார்க்கனா இருக்கிறான், அவன் கூட போய் நீ துணை நிற்கிறியா அப்படின்னு ராஜாவை கண்டனம் பண்ணுகிறான். கவனிங்க, இதே அதுல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அனானியின் குமாரனாகிய யெகூ. அப்போ அவங்க அப்பா பேர் என்ன? அனானி. அவரும் யாருன்னா தீர்க்கதரிசிங்க. இந்த அனானி தீர்க்கதரிசி, இவங்க அப்பா யோசாபாத்துடைய அப்பா ஆசா ராஜா, சூப்பர் ராஜா, அவர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்றார். இதே மாதிரி தீர்க்க தரிசனம் விரோதமாக. அப்போ எப்படி நூலை வந்து எங்கிருந்து எடுக்கிறோமோ அப்படிதான் இருக்கும் அந்த சேலை. அதே போல இவங்க அப்பா எப்படின்னா கடிந்து கொண்டு உபதேசிக்கிறவர் அனானி, அவர் ஒரு தீர்க்கன். இந்த யோசாபாத்துடைய ராஜாவுடைய அப்பா யார் அப்படின்னா ஆசா, அவர் ஒரு நல்ல ஒரு ராஜா. ஆக அந்த குணம் அப்படியே மகன்கிட்ட வருது. ஆனால் அப்பாட்ட இல்லாத ஒரு குணம் இவன்கிட்ட இருக்கு. என்ன குணம் அப்படின்னா, அப்பாட்ட இருந்த மோசமான குணம் என்ன அப்படின்னா, இந்த அனானி
என்ற தீர்க்கன் இதை போலவே இவன் யெகூ போய் எப்படி கண்டனம் பண்ணி சொல்றானோ அதை போலவே சொல்றப்ப இந்த யோசாபாத் ராஜாவுடைய அப்பா ஏத்துக்கல. அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. எச்சரிக்கிறார். நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளல ஆசா ராஜாவே என்று சொல்லி. யோசாபாத் ராஜாவுடைய அப்பா தான் ஆசா. இந்த யெகூ தீர்க்கதரிசியினுடைய அப்பா தான் அனானி. முந்தின தலைமுறை அடுத்த அந்த ராஜாவிடத்தில் போய் கண்டனம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்றப்ப அவங்க அப்பா எப்படி யோசாபாத் ஏற்றுக்கொண்டானா, அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார் பாருங்க, கோபப்படுறார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். யோசாபாத் ராஜாவுடைய அப்பா ஆசா ஏத்துக்கல. அதுக்காக யெகூ எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யெகூ தீர்க்க தரிசனம் சொல்லாம இருந்தாரா? யோசித்து பாருங்க. யெகூ தைரியமா எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண உங்க அப்பா என்ன, என்னுடைய பரம தகப்பன் சொல்றதை நான் அப்படியே சொல்லிடுவேன்னு சொல்லி யெகூ யோசபாத்திடம் வந்து சொல்லுகிறான், நீ ஆகாத நட்பு கொண்டிருக்கிறாய், ஆகவே உனக்கு பெரிய ஆபத்து இருந்தது, ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தினால் நீ தப்பித்தாய். ஹல்லேலூயா. கவனிங்க, தீர்க்க தரிசனம் வரும்போது 2 இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம கண்டனம் பண்ணியும் சொல்லணும். ஒரே கண்டனம் பண்ணி இருந்தா நம்முடைய வாழ்க்கை இல்லாமலே போயிடும். அதே நேரம் அப்ரிசியேஷனும் வரணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். ஆமே. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கண்டனம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஒரு அப்ரிஷியேட் பண்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, அருமையான ஒரு 2 வசனம், பியூட்டிஃபுல் வேர்டுங்க. நம்முடைய தேவன் நம்மை கண்டனமும் பண்ணுவார், அதே நேரம் அவரை போல நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. சில மனிதர்கள் நம்முடைய தவறையே சொல்லிட்டு இருப்பாங்க, நல்ல காரியத்தை சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் தவறை சுட்டி காட்டினாலும் நமது தேவன் இரக்கங்களின் தகப்பன். அல்லேலூயா. அப்போ பிரசன்ட் பாவத்தை கண்டனம் பண்ணாலும் பாஸ்ட் நன்மைகளை அப்ரிஷியேட் பண்றார். எல்லாமே ஆண்டவர் மறந்து போக மாட்டாருங்க. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் கைவிட்டாரோ. இல்லை, ஆண்டவர் பார்க்கிறார், முந்தின நாட்களில் நீ கருத்தாய் ஆண்டவரை தேடினாயே, விக்கிரகங்களெல்லாம் அகற்றி போட்டாயே, அவைகளின் நிமித்தம் உனக்கு நான் இரக்கம் செய்தேன் என்று சொல்லி அப்ரிஷியேட் பண்றப்ப ஒரு உற்சாகம் வந்துருச்சு. இப்போ யோசபாத்துக்கு உற்சாகம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா சீர்திருத்த அந்த பணியை வேகமாக செய்கிறார். கடிந்து கொள்ளுதலை எத்தனை பேர் ஆயத்தமா கேட்டு அவன் உணர்வடை ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் கடிந்தும் கொள்வார், அதே நேரத்தில் நம்மை பாராட்டவும் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பப்போ சின்ன சின்ன அப்ரிசியேஷன் இருக்கணும் நம்ம பிள்ளைகள் வளர்ப்பில். வெரி குட், எஸ், சூப்பராக பண்ணியிருக்கிற அப்படிலாம் சொல்கிறது பயங்கர உற்சாகம் வந்துடும் நம்ம பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பில். சும்மா அவங்கள போட்டு எப்பவும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு பிள்ளைகள் வளர்ப்பில் நல்ல ஒரு ஆலோசனை பார். ஸோ கண்டனமும் இருக்கணும், அப்ரிஷியேஷன் இருக்கணும். வெறும் அப்ரிஷியேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் பிள்ளைகள் தடுமாறி போயிடுவாங்க. யாராவது கண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மா கண்டித்து பழக்கம் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல யாராவது திட்டினாங்கன்னா
அந்த திட்டம் அவங்களால தாங்கி கொள்ள முடியாம தான் அநேகர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுமே இருக்கணுங்க, கண்டிப்பு இருக்கணும், அப்ரிஷியேஷன் இருக்கணும். ஒன்று மட்டும் இருந்துட்டே போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும், செல்லம் கொடுக்கணும். ஆனால் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கும் போது அந்த இருதயம் சீர்படும். அல்லேலூயா. வேற எங்கேயாவது அவங்க கண்டிக்கப்பட்டாங்கன்னா, தோல்வியை சந்திச்சாங்கன்னா அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா அப்பா அம்மா கண்டனம் பண்ணலை, அப்பா அம்மா கடிந்து கொள்ளலை, நோ எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தவறான முடிவுகளுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே ஆண்டவர் இவனை தட்டி கொடுக்குறார். நீ இப்போ தப்பு பண்ணியிருக்கிற, ஆனாலும் உன் பாஸ்டன்ஸ் பார்க்குறேன், சோத்திர நீ தேவனை தேட உணர்வுள்ளவனாய் இருந்தபடினால பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பொதுவாக முந்தி காலத்தில் எப்படி நம்ம தேவ செய்தி கேட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் எரிச்சலின் தேவன், அவர் அக்கினியின் தேவன், அப்படி எரிச்சு பட்சிச்சிருவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம், அவர் கிருபை உள்ளவர், நீடிய இல்லைங்க, அவருடைய குணம் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ இரக்கமும் உள்ளவர், அவர் நீதியும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்கே ஆண்டவரை தேட கருத்துள்ளவனாய் ஆனான். ஆமென். இவன் செய்த தவறு என்ன அதை பார்த்து விட்டு இவன் திருந்தி அடுத்த அதிகாரத்தில் வண்டர்ஃபுல் லைஃப் வாழ்றான். அதை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். இவன் செய்த தவறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் வரும்போது, மேன்மைகள், நல்ல ப்ரொமோஷன், பதவி உயர்வு வரும்போது ஜாகிரதையாக இருக்கணும். வாசிக்க கேட்போம். 18ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. அவன் செய்த தவறு என்ன? ஆண்டவருக்கு அருவருப்பான துன்மார்க்கனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான். அவன் கை கோர்த்தவன். அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிற ஏசபேல் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரியுடைய மகள். அப்போ முற்றிலும் ஆண்டவருக்கு பிடிக்காதவரோடு போய் சம்பந்தம். கவனமாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். ஆனால் மேன்மை வரும்போது, பதவி உயர்வு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ போய் சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர் வெறுக்கிற பூசாரியின் மகளை திருமணம் செய்திருக்கிற இந்த ஆகாபோடே போய் சம்பந்தம் கலக்கிறான். பாஸ்டர், அப்ப துன்மார்க்கனோட போய் பேசக்கூடாதா? சுவிசேஷ ரீதியா கண்டிப்பா பேசலாம். அப்படி பேசாட்டி ஆத்மா எப்படிங்க ரட்சிக்கப்படும்? ஒரு பெரிய கேள்வி இல்ல? ரட்சிக்கப்படாமட்ட போய் பேசலாமா? கண்டிப்பா பேசணும். சுவிசேஷ ரீதியாகத்தான் பேசணுமே ஒழிய சம்பந்தம் கலந்து சுய லாபத்திற்காக பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போடவே கூடாது. செய்கிற பெரிய தவறு இன்னைக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். விசுவாச மக்கள் அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தமேது? பேலியாளின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தமேது? விசுவாசி எங்கே, அவிசுவாசி எங்கே? அவங்கள போய் கை கோர்க்கலாமா? அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் பழக வேண்டுமே ஒழிய நம்முடைய சுய லாபத்துக்காக, நம்முடைய வருமானத்துக்காக ஏன் இந்த சம்பந்தம் கலக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் அவங்கள பிரியப்படுத்த போவீங்க. நம்ம புத்திசாலித்தனம் நினைக்கிறோம், எல்லார்ட்டையும் சமாதானம். முடியவே முடியாதுங்க. உலகம் எங்கே, தேவன் எங்கே? குந்தி குந்தி நடக்கிறீர்கள். 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறீர்கள். எல்லாரும் எனக்கு வேணும், அதெல்லாம் முடியவே முடியாது. தேவனா உலகமா? தேவன்தான். தேவன் யாரோடு நட்பு கொள்ள நம்மை சித்தமாய் வைத்திருக்கிறார்கள் அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். தட் இஸ் எனஃப், மோர் தென் எனஃப். நம்ம அதில் போய் மீறிடக்கூடாதுங்க. தேவனுக்கு பிடிக்காத நபரோடு கை கோர்த்து பிசினஸோ அல்லது வேற காரியமோ செய்தால் தோல்விதான். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அன்பும் ஸ்தோத்திரம் வெறுப்பும் இணைந்தே பயணிக்கிறது. நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும் போது அவர் சிநேகிக்கதை சிநேகிக்க வேண்டும், அவர் வெறுப்பதை
நீங்கள் வெறுக்க வேண்டும். அவருக்கு மேலே போயிடக்கூடாது. எல்லாரும் எனக்கு வேணும், எல்லாரும் நான் மெயின்டைன் பண்ணுறேன். நெவர். ஆண்டவருக்கு பிடிக்காதவர்கள் யார் என்று நம் இனம் கண்டு கொண்டு அவர்களோடு நட்பு வைத்து கொள்ளவே கூடாதுங்க. ரொம்ப கருத்தா இருக்கணும். ஆண்டவர் வெறுக்கிறவர்களோடு எதற்கு நமக்கு நட்பு? இவன் கூடாத நட்பு. வாழ்க்கையில பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இவன் சாக வேண்டியது. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கூடாத நட்பு, அவங்க மேல நட்பு அன்பு இருக்கனால அவங்கள பிரியப்படுத்துவதற்கு தேவனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விட்டு போயிடுவீங்க. அந்த பக்தி வைராக்கி உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. நீர்த்து போன கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். டைலூட்டட் வாட்டர் எப்படி இருப்பார்? சிலது டைலூட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், அந்த சாரம் இருக்கணும். சாரத்தை நம்ம இழந்துட்டா, உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்க நல்ல பிசினஸ் பண்ணுங்க, புறஜாதிகள் நமக்கு வேணும், அவங்கள நேசிக்கணும், சுவிசேஷ ரீதியாக தான் நேசிக்கணுமே ஒழிய உங்க சுய லாபத்துக்காக எனக்கு இத்தனை ஜனம் வரணும், எங்க ஃபங்க்ஷன்ல வந்தா அவங்களாம் வந்து தலையை காமிக்கணும், அப்போ சோத்திர இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ வழக்கமா, அப்படி பெருமை இருக்கக்கூடாது. யார்கிட்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் இருக்கணும் இல்லைங்க. தேவன் வெறுக்கிறவர்களை நாம் வெறுத்து தான் ஆகணும். தேவன் நேசிக்கிறவர்களை நாம் நேசித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பிடிக்காதவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிடித்தவர்களா அப்படின்னா கண்டிப்பா. அப்போ நாம் மணவாட்டியாகிய சபை, நமது மணவாளன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு பிடிக்காத இடத்துல போய் நிற்கவே கூடாது. சுவிசேஷ ரீதியாக அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக போகலாம், தவறில்லை. ஒருவேளை இந்த தவறை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். நீங்க இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவருக்கு பிடிக்காதவர்களை எனக்கும் பிடிக்காதவர்கள், ஆமென், அவரிடத்துல மணிக்கணக்கான நேரம் செலவிடாதீர்கள். உங்களுக்கு பெரிய நஷ்டமாயிரும், உங்க ஜீவனுக்கே கேடு உண்டாயிரும். இங்க 2 பேரும் கை கோர்த்து ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. அப்போ நீ வர்றியான்னு கேட்கிறாரு இந்த ஆகாப் ராஜா. ஏன் நான் வர்றேன், வாலண்டியரா போறார். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல. இவர்கள் எல்லாம் கைகோர்த்து திட்டமிட்டு வந்து 400 தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. 400, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, 400 தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்டா 2 பேரும் போங்க, உங்களுக்கு ஜெயம் வெற்றி அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த யோசாபாத் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல். ஏன்னா அவங்க அப்பா ஆசா பார்த்தீங்களா, நல்ல ஒரு ராஜா. இவன் கேட்குறான், 400 தீர்க்கதரிசி வந்து எல்லாம் போங்கிறாங்க, ஒரு நல்ல தீர்க்கதரிசியே இல்லையா அப்படிங்கிறான். என்ன சொல்லிட்ட? 400 தீர்க்கதரிசி மெஜாரிட்டி சொல்றாங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ மிகாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவன் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எப்ப பாரு என்னை கண்டனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ 400 தீர்க்கதரிசி நம்பல, நான் அவனை கூப்பிடுறேன், உனக்காக கூப்பிடுறேன் பாரு, அவன் வர்றப்ப கண்டிப்பா சொல்லுவான், போகாதன்னு சொல்லுவான். ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க, அங்கே செல்லாமல் போயிடுச்சு. அவன் சொன்ன மாதிரியே மிகாயா தீர்க்கதரிசி இல்லை, 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிறான். 2 பேரும் செத்து போயிடுவ அப்படின்றப்போ ரொம்ப கோபம் வந்துடுச்சு ஆகாப். அவனை சிறையில் அடையுங்கள், யாரங்கே அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்லார், மிகாயா இப்படியா சொல்கிற, நீ சமாதானத்தை திரும்பி வருவேன்னு சொல்கிறல்ல, வரவே மாட்ட, அந்த யுத்தத்தில் 2 பேரும் க்ளோஸ் அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு தீர்க்க தரிசனம் கேட்டவங்க கண்டனம் பண்ணி சொல்றப்ப ஏத்துக்கணுமா இல்லையா? ஏத்துக்கல, துணிஞ்சு திருப்பியும் போறான். அப்புறம் எதுக்கு நீ தீர்க்க தரிசியை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் கேட்கிற? அதான் சொன்னேன், திட்டமிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க, அது ஃபெயிலியர். அப்படியே எதிராக ஒரு ஆலோசனை வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே அக்செப்ட் பண்ணல, திருப்பி போறாங்க. இவன் ரொம்ப கிளவரா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் மாறு வேஷம் போடுறேன் அப்படிங்கிறான். ஏன்னா தீர்க்க தரிசனம் வந்துருச்சு பார்த்தீங்களா, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி. அப்போ நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இந்த ஆகாப் ராஜா கொல்லப்படுகிறார். ஆனா தீர்க்க தரிசனம் என்ன, 2 ராஜாவும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிக்க யோசாபாத்தை விடுவிக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் மாறலாமா? மாறும்.
எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கேனோ அவன் மேல் கிருபையா, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய், அதெல்லாம் அவர் விருப்பங்க. 2 பேரும் வீட்டுக்கு சமாதானமா போக மாட்டேன், செத்து போயிருவேங்கிறாரு. ஆனா நம்ம வாசிக்க கேட்டோம் 19:2, இவன் சமாதானமாய் வீட்டுக்கு போனான். அது எப்படி நடந்துச்சு? அங்கதான் இரக்கத்தை காண்பிக்கிறார். இரக்கத்தை காண்பித்து அனானியின் குமாரனாகி எகு தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ கூடாத நட்பு, உன் உயிர் போயிருக்கும், ஆனா நீ எஸ்கேப் ஆயிட்ட அப்படின்னு உன்னை இவன் பெரிய ஒரு மனமாற்றம் அடைந்து கடிந்து கொள்ளுதலை கேட்டு உணர்வடைந்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி, ஓ உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீங்கள் கலங்காமல் திகையாமல் இந்த காரியங்களை செய்யுங்க, திடமனதாயிருந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த அதிகாரம் ஃபுல்லா வழங்கிய அறிவுரையை நாம் கேட்டோம். இதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடக்குது. அதே நீங்க வீட்டுல போய் வாசிங்க. பெரிய யுத்தம். திரும்பினவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஏற்கனவே ஆகாபோடு சம்பந்தம் கலந்து தோற்று போய் தீர்க்க தரிசனம் கிருபையை காண்பித்து கொடுத்து ஆண்டவர் கிருபையாய் இவனுடைய ஜீவனை எக்ஸ்டெண்ட் பண்ணி சமாதான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இப்போ எகு கண்டனம் பண்ணதை கேட்டு கொண்டான். ஏன் அப்படின்னா அவன் உணர்வுள்ள இருதயம் கொடையவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 9:8 நாம் வாசிக்க கேட்போம். மிக அருமையான ஒரு வசனம். அதை வாசித்து ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 9:8 வாசிக்கலாம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அப்போ இந்த யோசபாத் ஞானமுள்ளவன், தேவனுடைய கடிந்து கொள்ளதலை ஏற்றுக்கொண்டான். அப்படியே தன்னை மனம் திரும்பி அடுத்த யுத்தத்துல ஆகாப் ராஜாவோட சம்பந்தம் கலந்திருக்கிறான். அவனுடைய அடுத்த சந்ததி குமாரனிடத்துல போய் ஒரு ஒத்தாசை கேட்டிருக்கலாம். எப்பா, அம்மோன் புத்திரர் வந்திருக்கிறான், மோபாப் வந்திருக்கிறான், சோதரம் சேயீர் மலை தேசத்தார் வந்திருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இல்ல, இவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டானுங்க. இந்த காலை வேளையில 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தால் ஆண்டவரை தேடினான், உபவாசம் எடுத்தான், தேவ ஜனங்களை கூட்டினான். சோத்திரம். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சோத்திரம். அப்பொழுது பாருங்க, தீர்க்கதரிசி மூலம் இவனோடே கர்த்தர் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆமென். பாடகரை முன்பாக யாராவது யுத்தத்துக்கு பாடகரை நிப்பாட்டுவாங்களா? கொயரை போய் நிப்பாட்டுவாங்களா? கர்த்தரை அவ்வளோ சார்ந்து கொண்டாங்க. மனுஷரை தேடி போகாதீங்க. மனுஷன் நமக்கு வேண்டும். உறவுகள், நண்பர்கள், எல்லா விசுவாச மக்கள், ஊழியர் எல்லாரும் வேண்டும். ஆனா துன்ப நேரத்தில் கர்த்தரையே நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் மனம் திரும்பினதற்குரிய நல்ல திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. கர்த்தரையே சார்ந்து கொண்டான். இவன் கர்த்தரை தேடினான், உபவாசம் எடுத்தான், ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறான். ரொம்ப அருமையான வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இருதயம் முழுவதும் மாறி இருக்கிறது. வாசிக்க கேட்போம். 20 நாளாகவும் 20:12 சார்ந்து கொண்டான். நம்ம அந்த பிசினஸ்ல தோல்வியா, பெரிய சோத்திர இழப்புகளை சந்தித்திருக்கிறீங்களா? மனுஷரிடத்துல போக வேண்டாம், பேங்கை நாட வேண்டாம், ஃபைனான்ஸை நாடி லோனுக்காக அலையாதீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தரை நாடுங்கள். இந்த காலை வேளை ஆண்டு நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை. யோசபாத் துன்பமான நேரத்தில் உபவாசத்தை நாடினான், தேவனை கருத்தாய் தேடினான், ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது சுவாமி, எனக்கு உதவி செய்ய ஆண்டவர். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க முடியும்? அல்லேலூயா. நீதிபதிகளுக்கு கொடுத்த அந்த வழங்கிய அறிவுரையை இவன் கடைபிடித்தான். பெரிய வெற்றியை இவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற யோசபாத்தின் வரிகள், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். இந்த காலை வேளையில நீங்கள் திடமனதாயிருந்து உங்கள் குடும்ப ஜீவியத்தில் தொடருங்கள், வேலையை செய்யுங்கள்,
ஆமென். காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் இந்த மாதத்தில் நமது வரவு செலவெல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக இந்த வார்த்தை அப்படியே நமது வாழ்க்கையிலே சோத்திரம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தரும்படியாக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். Go ahead. முன்பாக ஓடு, பின்னால் திரும்பி பார்க்காதே. உனக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஆமென். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நமது காரியங்களை வாய்க்க செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஓ, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் வலது கையை பிடித்திருக்கிறவர் கர்த்தர். அவரே உனக்கு துணை செய்கிறார். ஓ, உன்னுடைய வேலையில் தொழிலில் வருகிற எல்லா ஏற்ற தாழ்வுகளிலும் அவரே நமக்கு துணையாயிருந்து ஓ ஹல்லேலூயா காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தையின்படி நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகக்கூடாதப்பா. வருகிற அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடாது சுவாமி. தொடர்ந்து நாங்கள் முன்னேறி கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திட மனதை தாங்கப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகவே விடாதீங்க சுவாமி. ஆண்டவர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கைவிடவே மாட்டார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு ஆண்டவரே யோசபாத் ராஜா ஆண்டவரையே சார்ந்து கொண்டான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் ஒரு கேள்வி அவனுக்கு வரவே இல்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி தேவனே அவன் மூலம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீர் பேசினீர் அப்பா. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஆத்மாவை நீர் திடவனதாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உமது பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கட்டும். அவர்கள் எடுத்து நடத்தும் போது அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்வீராகப்பா. ஓ, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வேலை, வருமானம், தொழில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாக பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கட்டப்பா. குடும்ப ஜீவியத்தில் ஒரு சிறந்த ஒரு மகிமை, உமது மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.